ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நிஃப்டியோட ரிவ்யூ அண்ட் ப்ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து மார்க்கெட் வந்து இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டிலே வந்துட்டு ப்ரீவியஸ் டே லோ வந்து கட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுச்சு. ஸோ அங்கேருந்து இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து இப்போ சப்போர்ட் ஆக்ட் ஆகும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போச்சு. பட்டு அகெயின் ஒரு ஸ்டாப்லெஸ் ஹண்டிங் மாதிரி நடந்துட்டு அகெயின் ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் தான் இருந்துச்சு இன்னைக்கு. வேற அகெயின் வந்து ஒரு ப்ரீவியஸ் டே லோ கட் பண்ணும்போது அந்தளவு வால்யூம் சப்போர்ட் பண்ணல. ஸோ அங்கேருந்து மறுபடியும் ஒரு கன்சாலிடேஷன் ஜோனில் இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஆப்ஷன் பையர்ஸ்க்கான டே வந்து கிடையாது. ஸோ அகெயின் டே க்ளோஸ் ஆகும்போது ஒரு ஹை வால்யூம் சப்போர்ட்டோட ப்ரீவியஸ் டே லோ வந்து பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சிருந்துச்சு. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே போகுன்றது தான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனு. பட்டு இன்னைக்கு நிஃப்டி வந்து ஒரு 60 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு. நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி இன்னைக்கு வந்து அந்தளவு ஒரு பெர்ஃபெக்டான என்ட்ரி எதுவுமே கிடைக்கல. ஒரு ரேலிக்கான என்ட்ரி வந்து கிடைக்கல. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு ஜோனுக்குள்ளே தான் இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கான டே தான் நம்ம சொல்லலாம். அவ்வளோதான் இன்னைக்கான வீடியோ. ஸோ நாளைக்கான கேம் வந்துட்டு 26,000 காலும் 26,300 புட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.